ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்கமிங்ல நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஷெட்யூல்லாம் எப்படி பண்ணிக்கிறது. நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம என்ன மாரி கன்டென்ட் எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். சரியா? நமக்கு மோஸ்ட்டா எல்லா ப்ரிலிம்ஸுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபினிஷ் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? இன்னும் அப்கமிங்ல இருக்கிற போற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நான் இங்க ஒரு டேப்லெட் காலம் மாரி கொண்டு வந்திருக்கிறேன். அது பாருங்க. உங்களுக்கு ஒரு பிளான் கிடைக்கும். என்ன நமக்கு இன்னும் இருக்கிற வேண்டிய ப்ரிலிம்ஸ் எல்லாம் இந்த ஆர்பிஐ கிரேட் பி, ஐபிபிஎஸ் முக்கியமா இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் இது 2ம் தான் நம்மகிட்ட இந்த 3 தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸே. அது போக வரிசையா நமக்கு என்ன இருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் தான் இருக்கு. இந்த 12th அக்டோபர்ல வந்து ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு. நம்ம சேனல்ல குவான்ட்ஸ் வந்து இப்பதான் நான் கொஞ்சம் பேசிக்ஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம கிட்ட டைம் இல்ல. எதுக்கு பிஓல இருக்கு. பிஓக்கு மெயின்ஸ் கொண்டு வர கண்டென்ட் எல்லாம். ஸோ 2 டேஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த 2 டேஸ்மே எதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட் இருக்கோ, அந்த ஸ்கோரிங் பார்ட்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணி குடுத்துருக்கேன். அத விட்டுட்டீங்க அப்படின்னா, அத தவிர்த்து அதுக்கப்புறமா வர்ற இந்த எல்லா மெயின்ஸ்க்குமே நம்ம வீக்லி 3 டேஸ் வந்து செஷன் எடுத்துட்டு வரப்போறோம். அப்புறம் 2 டேஸ் பிரிலிம்ஸ் கொண்டு வரப்போறோம். பிரிலிம்ஸுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபுல் மார்க் தான். ஃபுல் மார்க்குமே எக்ஸாம் டைமரோட கொண்டு வரப்போறோம். டைமர் வச்சு நம்ம அத வந்து சால்வ் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இத ஷேர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து இத அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா இருந்தோம் அப்படின்னா, இந்த பிரிலிம்ஸையும் சரி, இந்த மெயின்ஸும் சரி நமக்கு அங்க எந்த டவுட்டும் வராது. அந்த டாபிக்ல அந்த கொஸ்டின எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த மாரி ஃபாஸ்ட்டா அப்ரோச் பண்ணணும். இந்த டைமிங்க்கு இது பண்ணலாமா? இந்த டைம்ல எப்படி செலக்ஷன் ஆஃப் த கொஸ்டின் எப்படி பண்ணணும்? அப்படின்றது எல்லாமே நம்ம அங்க வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே. தென் இப்போ நம்ம வந்து மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, குவான்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக்ஸ் தான் ஓவராலாவே இருக்குது. ஓரளவு இதுதான் நம்மகிட்ட இருக்கிற டாபிக். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக டிஐ கொடுக்கணும். டிஐல மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 3 டிஐஸ் வரைக்கும் நமக்கு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தான் அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் என்ன எழுத போறீங்க, எந்த மெயின்ஸ் எழுத போறீங்க, அதை பொறுத்து மாறிட்டே இருக்கும். கரெக்டா? அப்போ அந்த டிஏயை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுல ஈஸியான டிஐன்றது கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும். அப்போ டெய்லியுமே டிஐ ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கணும். சரியா? அரித்மெட்டிக் சம்ஸ்ல ஒரு 10 சம் கேட்குறான் அப்படின்னா, ஒரு 3 to 4 சம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா அத பிக் பண்ணி போட்டுறலாம். ஓகேவா? குவாட்ராட்டிக் எப்பவுமே மெயின்ஸ் லெவல் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அத அத பேசிக் குவாட்ராட்டிக்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம இந்த குவாட்ராட்டிக் அப்ரோச் பண்ற மாரி இருக்கும். இந்த குவாட்ராட்டிக்குமே மேபி இந்த காலம் பேஸ்டு குவாட்ராட்டிக் அந்த மாரிலாம் நெறைய கேட்பாங்க. கண்டிப்பா இதுல ஒரு 2 to 4 மார்க்ஸ் வரைக்கும் நீங்க எய்ம் பண்ணலாம். எதிர்பார்க்கலாம். அதுல 2 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்ஸிமேஷன் ஆர்ஆர்பி லெவல் எக்ஸாம்ஸ்ல மெயின்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஆர்ஆர்பி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா இந்த சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்ஸிமேஷனும் இருக்கும். மோஸ்ட்டா அப்ராக்ஸிமேஷன் தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் இருக்காது. அந்த அப்ராக்ஸிமேஷனுமே ஒரு 3 to 4 அப்படின்ற அளவுக்கு நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா இது இல்லாத பேப்பரே இருக்காது மெயின்ஸ்ல. மிஸ்ஸிங் சீரிஸும், ராங் நம்பர் சீரிஸும் இல்லாத பேப்பரே இருக்காது. சீரிஸ் கான்செப்ட்ட பேஸ் பண்ணி நெறைய சம்ஸ் வரும். ஒரு 2 to 3 சம்ஸ் கிட்ட வரும். சரியா? அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்ம செலக்ஷன் ஆஃப் த கொஸ்டின் ஒவ்வொரு பேப்பருக்கு ஏத்த மாரி. அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி நமக்கு வருது, அதுல நம்ம எப்படி செலக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம டெய்லியுமே பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வீக்லி 3 மெயின்ஸ் பேப்பர் கொண்டு வரப்போறோம். அது எப்படி கொண்டு வரப்போறேன்னு பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோமா? இதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ் தெரியுமா? அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கன்டென்ட்குள்ள நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு யூடியூப்ல. சரியா? மண்டேல நான் என்ன எடுத்துட்டு வர போறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிலிம்ஸ் தான் கொண்டு வர போறேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க் இது 2யும் பேஸ் பண்ணி நமக்கு ஃபுல் மார்க் வர மாரி நமக்கு அந்த டமால் செஷன் மாரி ஃபுல்லாவே நம்ம என்ன கொண்டு வர போறோம்? பிரிலிம்ஸ் தான் கொண்டு வர போறோம். எல்லாமே டைமரோட கொண்டு வர போறோம். டியூஸ்டே மெயின்ஸோட டிஐ மினிமம் 2 டிஐ இருக்கும். மேக்ஸிமம் 3 டிஐஸ் இருக்கும். கேஸ்லெட்டும் இன்க்ளூட் ஆயிரும் இதுக்குள்ளேயே. ஸோ டிஐஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அரித்மெட்டிக் சம்ஸ் ஒரு 10 to 15 சம்ஸ் அரித்மெட்டிக் சம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பூஸ்டர் அதாவது இந்த குவாட்ராட்டிக் சீரிஸ் நம்பர் சீரிஸ் அதுக்கப்புறமா வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்ஸிமேஷன் இந்த மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பூஸ்டர் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நாள் தனியாக கொடுத்து இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப ஒரு ப்ரிலிம்ஸ் பார்க்க போகிறோம். இப்படி நம்ம ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகும்போது எல்லா டாப்பிக்கும் எல்லா எல்லா டாப்பிக்லையும் ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? இந்த இந்த வீடியோ கீழே நீங்கள் உங்களோட சஜஷனும் எப்படி போகலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அப்பப்போ நம்ம அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அல்டர் பண்ணி நம்ம செஷன்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? இது போக நம்ம இந்த டாபிக் மட்டும் இது மட்டும் நம்ம படிச்சா பத்தாது. நமக்கு இங்க பாருங்க.
நமக்கு இங்கே என்ன டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 12th அக்டோபர் இதை விட்டுருங்க. ப்ரிலிம்ஸ் இது மெயின்ஸ் எழுத போகிறவங்க நல்லா எழுதிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட். அது போக அப்கமிங்கில் இருக்கிற எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மந்த் இருக்குது. அடுத்த நவம்பரில் தான் அடுத்து நமக்கு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்ஐசிஏஓ. இதில் நெகட்டிவ் மார்க்கே இல்லை. இதோட அந்த எக்ஸாம் நியர்பையில் வரும்போது ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அது மட்டுமே எடுத்துகிட்டு போகலாம். சரியா? அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த எக்ஸாம் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு எப்படி பேட்டர்னோ அந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஜென்ரலாக எல்லா மெயின்ஸுக்கும் கவர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் எஸ்ஓ வருது, அடுத்த நாளேவும் எஸ்ஓவோட மெயின்ஸ் வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளர்க் இருக்குது. கிளர்க்கு 29th நவம்பரில் தான் வருது. அப்போ சாலிடாக நம்மக்கிட்ட இன்பிட்வீனில் ஒரு 1 மந்த்துங்கிறது எல்லா மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 1 மந்த்தில் நம்ம பேசிக்ஸாக மெயின்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை கரெக்டாக பிக் பண்ணணும். இப்படி நிறைய உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சரியா? அதெல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த டேட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எய்ம் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த டேட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் நம்ம வேறு சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக ரீசனிங் நல்லா போட்டு பார்க்கணும் டெய்லியுமே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. அது போக குவிஸ் போட்டு பாருங்கள். குவிஸ் வந்து டெய்லி குவிஸ் ஆகிடுங்க. அன்னன்னைக்கு படித்தது அன்னன்னைக்கே குவிஸ் எடுங்க. அதுக்கப்புறம் வீக்லி ரிவிஷன் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா மந்த்லி ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாம் ஒட்டி இருக்கும்போது நம்ம படிக்கக்கூடாது, ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். இதுதான் நமக்கு மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அங்கே எடுக்கிற செக்ஷனல் டெஸ்ட்டை நிறையா போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த செக்ஷனல் டெஸ்ட் நிறைய எடுக்க எடுக்க தான் நமக்கு அதோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் செக்ஷனை அவாய்ட் பண்ணாதீங்க. தெரியல அப்படின்னா நிறையா கண்டென்ட் நம்ம யூடியூப்லேயே நிறைய கிடைக்குது. கண்டென்ட் எடுத்து அதை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ரோச் பண்ணுங்கள். எந்த டெஸ்ட் போட்டாலும், மார்க் டெஸ்ட் என்ன போட்டாலும் அதை 1 hour to 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? ரெக்கார்ட் ஆகிக்க தான் செக் பண்ணி ஓகே. சரியா? இப்போதைக்கு நான் இதான்ப்பா ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்துடுறேன். நீங்கள் கரெக்டாக இந்த செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, நிறையா பேர் கூட போட்டி போட்டு பண்ணும்போது உங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு தெரியாததை லைவில் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் எடுக்க தெரியும். பட் அதை எப்படி எடுக்கணும், அந்த அப்ரோச் எப்படி எடுக்கணும், இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அப்ரோச் பண்ணணும், இதை மட்டும்தான் நம்ம இந்த அப்கமிங் செஷன்ஸில் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸஸ்லாம் பேசிக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்காதவங்க டைம் ஒதுக்கி கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு வாங்க. என்னோடது தான் பார்க்கணுன்ட்டு இல்லை. அதாவது ஒரு பேசிக் எடுத்து அந்த யார் டீச் பண்ணாலும் சரி, அந்த பேசிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த செஷனில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட சாலிடாக இன்னும் ஒரு 1 month இருக்குது எல்லா அப்கமிங் மெயின்ஸும் வர்றதுக்கு. 1 monthக்குள்ளே நம்ம நல்லாவே இந்த செஷன்ஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தாலே போதும். நமக்கு நல்லாவே நம்ம ஸ்கோர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். சரியா? ஓகேவா? வேறு எதுவும் உங்களுக்கு சஜஷன் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.